அன்பு உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 8ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இறைவன் என்ற வார்த்தை வழிபாடு வழியாக நற்கனி கொடுப்போம் வாருங்கள், நற்கனி கொடுக்க இறைவன் அழைப்பு விடுகிறார். நல்ல கனியினை நமது வாழ்விலே நாம் கொடுத்து பிறர் வாழ்வில் ஒளியேற்ற, பிறர் வாழ்வில் இருளை அகற்ற ஒரு அழைப்பும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பிற்கு செவிமெடுக்க வார்த்தையோடு பயணம் செய்து நல்ல கனி கொடுக்கும் மரங்களாக நம்மை உருவாக்க விளைவோம் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கி இறை வல்லமை உங்களை வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நற்கனி கொடுப்போம் வாருங்கள். எல்லா மனிதர்களுக்கும் 2 பலவீனம் உண்டு. ஒன்று பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாயிருப்பது, 2 மௌனமாயிருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது என்று சொல்லுவார்கள். ஆம், அதே போல ஒரு நாள் ஒரு ஞானி ஒரு கேள்வியை எழுப்புகிறார் ஒரு மனிதனிடத்துல. மனித உடலில் மிகவும் சிறப்பான உறுப்பு எது, மிகவும் மோசமான உறுப்பு எது, சற்று சொல்லுங்களே என்று ஒரு கேள்வி எழுக்கிற பொழுது அவன் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக அந்த மனிதன் பதிலை கொடுக்கின்றான். 2க்கும் பதில் ஒன்று தான் ஞானி அவர்களே, அது நாவு என்று பதில் சொல்லுகிறார். ஆம், நாம் பயன்படுத்துவதை பொறுத்து மிக சிறப்பான உறுப்பாகவும் மிகவும் மோசமான உறுப்பாகவும் இது இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய வார்த்தைகள் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துகிறது. நல்லவன் தன் உள்ளமாகிய கருவூலத்திலிருந்து நல்லதை எடுத்து சொல்லுகிறான், தீயவனோ தன் கருவூலத்திலிருந்து தீயவற்றை எடுத்து கொடுக்கிறான். மனிதனுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் பிறப்பிடம் உள்ளமே. உள்ளம் நல்லதாக இருப்பின் வார்த்தையும் செயலும் நல்லவையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இன்றைய சமுதாயத்தில் பல வேளைகளில் பல இடங்களில் நமது வார்த்தையினால் உண்மை ஊமையாக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். மருத்துவர் பொய் சொன்னால் அதற்கு பெயர் மருத்துவ சான்றிதழ் என்று சொல்லுகிறார். ஒரு வழக்கறிஞர் பொய் சொன்னால் அதற்கு பெயர் வாதாடும் திறன் என்று சொல்லுகிறார். மேலும் அரசியல்வாதிகளோ சில தலைவர்களோ பொய் சொன்னால் அதற்கு பெயர் புள்ளி விவரம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே ஒவ்வொரு செயல்களை வைத்து நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்று கண்ணதாசன் வரிகள் இதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே மனிதன் சொல்லும் பொய்மை உண்மை என்று உறுதிப்படுத்த எடுத்துக்கொள்ளும் இன்னொரு வழி பிறரிடம் குற்றம் காண்பது. தான் சொல்றது ஒரு பொய்யை உண்மையின் எடுத்து சொல்றதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் இன்னொரு ஆயுதம் பிறர் மீது குற்றம் காண்பது. இன்று இந்த உலகில் பிறர் மீது குற்றம் குறை காண்பது செய்த தவறுக்கு தான் பொறுப்பேற்காத குணம். அதாவது அடுத்தவன் மீது குற்றம் காண்றாங்கன்னா தான் குற்றத்தை மறைச்சு தான் செய்த தவறை மறைக்கிற ஒரு வகையான குணம் என்று கூட சொல்லலாம். ஆமன்புக்குரியவர்களே, இது ஆதி மனிதன் முதல் உள்ளது. ஏவாள் மீது பழியை போட்டான் ஆதாம். யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும், மோசையின் சட்டப்படி இவள் கொல்லப்பட வேண்டும் என்று அவரை தண்டிக்க, அந்த பெண்ணை தண்டிக்க ஒரு கூட்டம் வருகிறது. இயேசுவிடம் வந்து நிற்கிறார்கள். அவர் அழகாக சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு கூறியவுடனே கூட்டம் கலைந்து ஓடிவிடுகிறார். அனைவருமே குற்றம் செய்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக எளிதில் பெண்ணிடம் குற்றத்தை காண அவர்களால் முடியவில்லை. தன் நிலை அறிந்து ஓடிவிடுகிறார்கள். மனிதன் பிறரிடம் எளிதாக குற்றம் காண்கிறான், ஆனால் தன்னிடம் உள்ள குற்றம் குறைகளை ஏற்க மறுக்கிறான். அதைத்தான் நற்செய்தியில் இயேசு கண்டிக்கிறார். இன்றைய நற்செய்தியை பாருங்களேன். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரி கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் என்கிறார். பிறரிடம் குற்றம் கண்டுபிடிக்காமல் நாம் நமது குற்றங்களை உணரும் போது நாமும் திருந்துவோம், நம்மை சுற்றியுள்ளவர்களும் நன்மை அடையார்கள் என்பதை கடவுள் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அழகா சொல்லுவாங்கங்க, என் நா அசைந்தால் இந்த நாடு அசைய வேண்டும், நான் காட்டுகின்ற வழியில் இந்த உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் விரும்புவது இயற்கையே. ஆனால் நமது விருப்பம் அவ்வளவு எளிதாக நிறைவேறுவது கிடையாது. காரணம், போதிக்க விரும்பியதை முதலில் சாதித்தவர்களால் மட்டுமே இந்த உலகம் மாற்றத்தை
அந்த உலகத்துல மாற்றத்தை கண்டிருக்கிறது. எதை சொல்றியோ அதை செயலாக்கப்படுத்துன்னு சொல்றார். மற்றவர் மீது நாம் விரல் காட்டி நீ குற்றவாளி என்று சொல்லுகிற பொழுது, நல்லா யோசிங்களேன், நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம ஒரு விரலை நீட்டுகிறோம். இந்த 3 விரல் நாமும் குற்றவாளிகள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பார்களே. ஒருபோதும் இதை மறந்து விடாதீர்கள். இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. குயவனின் கலன்களை சூளையில் பரிசோதிக்குவது போல நாமும் நமது எண்ணங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். பிறரிடம் குற்றம் காண்பதை தவிர்ப்போம். நம்மிடமுள்ள குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். அவ்வாறு செய்யும் போது நாம் நல்ல கனி தரும் மரங்களாக விளங்க முடியும், வளர முடியும். அன்பார்ந்தவர்களே, குருட்டு வழிகாட்டிகளாக அல்லாமல் உலகிற்கு ஒளியாக நாம் இருக்க வேண்டும். எனவே உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்பதை அறிந்து நமது வாய்மை உள்ளத்தை முழுமையாக அறிந்து கொண்டு நற்கனி கொடுக்கும் மரங்களாக விழித்தெழுவோம், வாழ்வில் ஆசிரை பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, எங்கள் நிலை அறிந்தவர்களாக ஒவ்வொருவருமே எங்கள் வாழ்வை சுய ஆய்வு செய்து எங்கள் நிலையை உணர்ந்து கொண்டு பிறர் மீது குற்றம் சுமத்தாமல், பிறரை எங்கள் வார்த்தையினால் தண்டிக்காமல், எங்களை சொல்லினால் அவர்களை தீர்ப்பிடாமல் எங்கள் வாழ்வை முழுமையாக நல்வழி பாதையில் அமைத்துக் கொள்ள எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.